வணக்கம், நான் பிரபாகரன். நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, மூவர் கோவிலில் இருக்கேங்க. அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொடும்பாலூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த ஊரில் தான் பார்த்தோன்னா இந்த மூவர் கோவில் அப்படிங்கிற இடமும் கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து கிபி 9ஆம் நூற்றாண்டுலேருந்து 10ஆம் நூற்றாண்டு அந்த கோவில் கட்டுறதுனால சொல்கிறாங்க. கொடும்பாலூர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது வந்து வேளிர் அரசர்களினுடைய ஒரு தலைநகரமாக இருந்த இடம் தான். அந்த வேளிர் அரசர்களில் மிக முக்கியமான அரசர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பூதி விக்ரமகேசரி அப்படிங்கிறவர். அவர் தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த மூவர் கோவில் அப்படிங்கிறத வந்து கட்டியிருக்கதா சொல்கிறாங்க. எப்படி கட்டியிருக்காரு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அவருக்கான 2 மனைவிகள் இருந்திருக்காங்க. அதாவது கற்றளி வரகுணம் அப்படிங்கிற அவங்க 2 மனைவிக்கும் அவருக்கும் சேர்த்து மொத்தம் 3 கோவில்களை வந்து பார்த்தோன்னா இங்கே கட்டியிருந்திருக்காரு. அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா மூவர் கோவில் அப்படிங்கிற பேர் வந்து வந்திருக்கு. இப்போ அவர் கட்டின அந்த 2 மனைவி கட்டின 2 கோபுரங்கள் வந்து நம்ம பார்க்க முடியுதுங்க. அவருக்கு கட்டின மெயின் அந்த கோபுரம் இருந்த இடம் அப்படிங்கிறது வந்து இப்போ அடித்தளம் மட்டும்தான் இருக்கு, கோவில் இல்லை. இந்த கோவில் அப்படிங்கிறது இப்போ வந்து நமக்கு தொழில் துறையினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இருக்கு. நம்ம வந்து நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா என்ட்ரி ப்ரைஸை வந்து பார்த்தோன்னா டிக்கெட்டுக்கு வந்து ஒரு 25 ரூபா வந்து கேட்பாங்க. நீங்கள் டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே வந்துக்கலாம். ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இது அது போக வந்து பார்த்தோன்னா பெரிய ஃபெசிலிட்டிஸ்லாம் அங்கே இருக்குது. அது இது வந்து பார்த்தோன்னா பியூர் வில்லேஜில் வந்து லொக்கேட் இருக்குது இந்த கோவில் அப்படிங்கிறது. ஏகப்பட்ட கல்வெட்டுகள் வந்து இந்த கோவில் முழுக்க நிறைஞ்சிருக்குங்க, அதை வேணால் சொல்லலாம். அப்போ அந்த வேளிர் அரசர்களாக இருக்கட்டும், அவங்கள பற்றியா, அவங்களுடைய பரம்பரை, அப்புறம் சோழர்கள் யார் யாரெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த கோவிலுக்கு தானம் கொடுத்தாங்கங்கிறது இருக்குது. அந்த முதல் கோபுரத்தில் வந்து நமக்கு சிவலிங்கம் மட்டும் இருக்குது, ஆவுடை இல்லாமல் சிவலிங்கம் மட்டும் அமைச்சிருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா போக போக வந்து பார்த்தோன்னா குறுகலாக இருக்க மாதிரி ஒரு அமைப்பில் வந்து வச்சுருக்காங்க. சிற்ப வேலைப்பாடுகள் வந்து பார்த்தோன்னா ரொம்பவுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 2 கோவில்லையுமே வந்து ஒரு கோவிலில் தான் நமக்கு வந்து சிவலிங்கம் அப்படிங்கிறது இருக்குது. இன்னொரு கோபுரத்துக்குள்ளே உள்ளே போனோம் அப்படின்னா அங்கே வந்து உள்ளே வந்து சன்னதி வந்து சும்மா தான் இருக்குது, உள்ள சிலைகள்லாம் எதுவும் இல்லாமல் இருக்குது. நமக்கு சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட, அதாவது தஞ்சை பெரிய கோயில், அந்த கோயில்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு முன்னோடியாக வந்து இந்த மாதிரியான கோவில்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. இந்த கோயில் மட்டும் இல்லாமல் இந்த ஊரை சுற்றி ஏகப்பட்ட வரலாற்று இடங்கள் இருக்குது, மிக பழமையான கோவில்கள் இருக்குது. இதை தான் வந்து நம்ம 2வது சொன்ன கோயிலுங்க வந்து பார்த்தோன்னா உள்ள சன்னதிக்குள்ள எந்த சிலையும் இல்லை, லிங்கமோ எதுவுமே இல்லை. மேலே இருக்கக்கூடிய அமைப்பு சேம் அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. அந்த கோவில் பற்றிய விரிவான தகவல்களை தனியாக காணொலியாக பண்ணியிருக்கோம். பார்க்க விருப்பப்படுறவங்க அதில் பார்த்துக்கலாம், ஃபுல் வீடியோ அதில் இருக்கும். மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.